ஓகே, அடுத்து என்ன சப்ஜெக்ட் அடுத்து இப்போது தெரிஞ்சுக்க போகிறேன். பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன? கர்டன் ரைசர். கர்டன் ரைசர் அப்படின்னா என்ன? கர்டன் ரைசர்னா இப்போ ஏதாவது ஒரு படமோ இல்லைன்னா ஒரு நாடகமோ நடக்க முன்னாடி முன்னில் இந்த திரையை எடுத்து தூக்குவாங்கள்ல, இப்போ சினிமாலாம் ஆரம்பிக்க முன்னாடி திரை தூக்குவாங்கள்ல, அதான் என்னது? கர்டன் ரைசர். அதாவது இந்த பாடத்துக்கு முன்னால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இதை பாரு, கம்பேர் த above pictures. What are your comments? அப்படின்னா என்னது? ரெண்டு படத்தையும் பாருங்கள், பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீ இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாரு, இதில் என்ன நடக்குது இதில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை படத்துக்கு இது போடுதா? இது சோறு கலர். ஓ சரி. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இல்லை வாயில் கை வைக்காத. இவன் அதாவது கேர்ள்ஸுக்கு இங்கிலீஷில் என்னது? ஷீ. அப்புறம் பசங்களுக்கு இங்கிலீஷில் என்னது? பாய்ஸ். புரிஞ்சுதா? அப்புறம் பறவைக்கு இங்கிலீஷில் என்னது? பறவைகளுக்கு பேர்ட்ஸ். சரியா? அப்போ இந்த சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாட்டுக்கு இங்கிலீஷில் என்னது? ஃபுட்டு. ஈட்டுனா என்னது? சாப்பிட்றது. ஃபுட்டுனா என்னது? சாப்பாடு. புரிஞ்சுதா? சரி. இப்போ இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய என்ன நடந்திருக்குன்னு விளக்க பார்ப்போம். நீ சொல்லு பார்ப்போம் தமிழில் முதல்ல. ஒரு பாப்பா அதுக்கு அரிசி போடுதா? எதுக்கு அரிசி போடுதா? எனக்கு வயிறு பசிக்கு. யாருக்கு போடுதா அரிசி? யாருக்குல்லப்பா அரிசி போட்டுட்ருக்கா? பறவைகளுக்கு. இதில் என்ன நடக்கு? இல்லை, அவன் சவதி ஒருத்த மேலே தள்ளி விடுதான். சரி, இது ரெண்டில் உனக்கு எது பிடிச்சிருக்கு? அது பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா நல்லா இருக்கு. நல்ல விஷயம். அதை மாதிரி தான் நீயும் செய்யணும்னு நினைப்ப. இது செய்யக்கூடாதுல்ல. இது ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா கெட்ட பழக்கம். வெரி குட். ஓகே, அப்போ எப்படி சொல்லணும்னா நான் இங்கிலீஷில் உனக்கு சொல்லித்தரேன். வாட் இஸ் ஹேப்பனிங் சொல்லு. வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குது இது ரெண்டுலேயும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். என்ன? இதில் இந்த படத்தை பற்றி சொல்கிறேன். A girl is feeding. ஃபீடிங்னா என்னது? கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. ஃபீடிங் seeds to birds. ஷீனா கேர்ள்னா யார்? கேர்ள் தான் பொண்ணு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா? ஃபீட் பண்ணுதா. ஃபீடுனா சாப்பாடு கொடுக்குறது. என்ன கொடுக்கா? சீடு. ஏதோ விதையோ தானியமோ அவன் கொடுக்கா. யாருக்கு கொடுக்கா? பேர்ட்ஸ். அப்போ சொல்ல பார்ப்போம். A girl feeds seeds to birds. A girl feeds feeding. A girl feeding seeds to a birds. புரிஞ்சுதா? பாப்பா குழந்தைங்களுக்கு தானியம் போட்டுட்ருக்கா, சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. சரி, ஓகே. ஷீ இஸ் பீயிங் ஜென்டில். அவன் ஒரு என்ன சொல்கிறது? நல்ல பொண்ணு. கைண்டுன்னா என்னது? அன்பான பொண்ணு. அதானே பறவைகள் கூட சாப்பாடு கொடுக்கா. அண்ட் லவ்விங் டுவர்ட் அனிமல்ஸ். அவள் என்ன சொல்கிறா? விலங்குகள் பறவைகளை கூட என்ன செய்தா? அன்பு காட்டுறா. புரிஞ்சுதா? அடுத்தது, how do the birds feel அப்படின்னா என்னது? இந்த இப்போ பறவைங்க இப்போ என்ன நினைக்கும்? என்ன சாப்பாடு போடுது அவங்களுக்கு? they feel happy. சந்தோஷப்படும். என்ன? சந்தோஷப்படும்ல. அடுத்தது என்னது? சேஃப். அது என்ன இருக்கும்? அது இந்த பறவைகள்லாம் பறந்து போடல, அவகிட்ட தைரியமாக நின்று என்ன செய்யுது? நம்பிக்கையோடு சாப்பிடுது இல்லை. புரிஞ்சுதா? அண்ட் ஹாப்பி டு ஃப்ளை அரவுண்ட் ஹேர். அப்புறம் அவள் பக்கத்தில் அவளை சுற்றியும் பறந்து சந்தோஷமாக பறந்து நிற்கிது. எங்கேயும் அவளை பார்த்து பயப்படலைல்ல.
புரிஞ்சுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நல்ல பழக்கத்தில் பீயிங் கைண்ட் டு அனிமல்ஸ் brings joy and shows care for nature. அதாவது என்னென்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விலங்குகள் பறவைகள்கிட்ட கூட நம்ம என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். அன்பு காமிச்சோம் அப்படின்னா நம்முடைய சுற்றுச்சூழலும் என்ன செய்யும்? நல்லாயிருக்கும். இயற்கை அழியாமல் பாதுகாப்போடு இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பறவைகளுக்கு என்ன செய்தா? சாப்பாடு போடுறா. ஃபீடிங் a girl feeding a food to the birds. ஓகே. அப்போ இதனால் என்ன ஆகுது? இந்த பறவைகள்லாம் சாப்பிடுதா? நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? நல்லா பறந்து போகும். அடுத்து இது என்ன செய்யும்? இந்த தானியங்களில் இருக்கக்கூடிய இப்போ ஏதாவது பழங்களோ இல்லைன்னா மரத்தில் போய் இந்த பறவைகள் எதுவும் பழங்கள் எதுவும் சாப்பிட்டுச்சுன்னா அது சாப்பிட்டுட்டு எச்சம் போடுது இல்லையா? அதில் அந்த விதைகள்லாம் இருந்ததுன்னா அது எங்கே பறந்து போய் அந்த எச்சம் போட்டுதோ அது மண்ணில் அந்த விதை விழுந்து அந்த மண்ணில் மழை பெய்யும் போதோ இல்லைன்னா சில விதைகளுக்கு மழை தேவை, தண்ணி தேவை. சில விதைகளுக்கெல்லாம் தண்ணி இல்லாமலே அது மண்ணில் கிடக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிரும். அந்த மாதிரி ஈரப்பதம் உள்ள மண்ணாக இருந்தால் தன்னால் முளைச்சிரும். அப்போ இந்த பறவைகள்லாம் இப்போ சாப்பாடெலாம் போட்டு இதை உயிர்ப்போட வச்சுருக்கிறதுனால இது இறந்து போவதில்ல, சாப்பாடு கிடைக்கிறதுனால அது நல்ல சந்தோஷமாக உயிரோடு வாழும்ல. அப்போ என்ன செய்யும்? மரங்களுக்கெல்லாம் போகும், வேறு பழங்களை சாப்பிடும். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது? எச்சம் போடும்போது மண்ணில் இந்த விதைகள் விழுந்து செடியாக முளைச்சி அது மரமாகி மரம் காய் கனிச்சு பூ காய் கனிஞ்சு அப்புறம் அது பழமாகி எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அந்த மரம் நிழலும் தரும். மரத்துலேருந்து தான் என்ன வருது? உயிர்காற்று வருது, ஆக்சிஜன். மரம் வெளியே விடக்கூடிய ஆக்சிஜன் தான் நம்ம என்ன செய்யலாம்? சுவாசிக்கும். இப்போ மூக்கில் கை வச்சு பாரு, காற்று உள்ளே போய் வெளியில் வருதா? தெரியுதுல்ல? அது எங்கேருந்து வருது? இந்த மாதிரி இயற்கை மரங்கள்ல இருந்து தான் நமக்கு வருது. அப்போ அதுக்கு என்ன தேவை? பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் தேவை. நாம் மட்டுமே இந்த பூமியில் வாழ்ந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. இயற்கை வேணும், மரங்கள் வேணும், நீர் வேணும், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லாமே வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அப்புறம் மழை, மண், ஆறு, குளம், ஏரி இதெல்லாமே என்ன செய்யணும்? நமக்கு வேணும். நமக்கு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம உயிர் வாழ முடியும். அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? விலங்குகளையும் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்போ இது நல்ல விஷயம் தானே? ஓகே. நீ அந்த மாதிரி பண்ணுவியா? அப்போ வெரி குட். சரி, வாயில் கை வைக்கக்கூடாது. அடுத்து இந்த படத்தில் என்ன செய்தான் பார்ப்போம். பிக்சர் 2. பிக்சர் 1லேருந்து நீ படிச்சிட்ட. பிக்சர் 2லேருந்து தெரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்னது? என்னாச்சு? இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன? பாய்ஸ் ஆர் த்ரோயிங் இது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? வேஸ்ட் டு எ பாய். அப்போது இது என்ன செய்யுது? இந்த வேஸ்ட்டை இந்த சகுதியை இந்த பையன் மேலே வீசுதாங்க. புரிஞ்சுதா? இதனால் என்ன ஆகும்? அவனுடைய புது சட்டெல்லாம் என்ன ஆகுது? அழுக்காகுது. அப்போ அவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? அழுக்காக இருக்குன்னு அழுவான், கஷ்டப்படுவான், ரொம்ப வருத்தப்படுவான். அப்போ அதனால் என்ன ஆகும்? அவனுக்கு நல்லது கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்படுதாம்ல. அடுத்தவங்க கஷ்டப்படுத்தலாமா? நாம இல்லை, கஷ்டப்படுத்தக்கூடாது. கஷ்டப்படுத்தினா அதே மாதிரி கஷ்டம் நமக்கும் என்ன செய்யும்? வரும். அதனால் என்ன செய்யக்கூடாது? யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. புரிஞ்சுதா? அப்போ புரியுதா உனக்கு இது என்னென்ன? அப்போ என்ன செய்யணும்? நம்ம அன்பாக இருக்கணும். பறவைகள், விலங்குகிட்டே அன்பாக இருக்கணும்னா அப்போ மனுஷங்கக்கிட்ட எந்த அளவுக்கு அன்பாக இருக்கணும்? எல்லாரும் கூடயும் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். நல்லதை செய்யணும், அன்பாக இருக்கணும், உதவி செய்யணும். புரிஞ்சுதா? நீ செய்வியா? ஓகே, வெரி குட். அப்போ இந்த மாதிரி பாடம்லாம் படிக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நீ தெரிஞ்சுக்கிடுத. அப்படி தானே? பாடம் படிக்கலைன்னா நீ இது மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியுமா? அப்போ டெய்லி இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்லுவேன். என்ன? டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன்னா என்ன செய்யும்? புது புது விஷயங்களை நீ கற்றுக்கலாம். நிறைய உன் அறிவு வளரும். புரிஞ்சுதா? அப்போ உன்னை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. நல்லா நீ படித்து உன் மூளைலாம் நல்லா வேலை செஞ்சுது, நீ எல்லாம் உன் அறிவை நல்லா பயன்படுத்தணுன்னா உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. நீ என்ன செய்யலாம்? படிக்கலாம். நீ விருப்பப்பட்ட மாதிரி என்ன செய்யலாம்? எல்லா விஷயங்களும் செய்யலாம். அவன் படிப்பியா நல்லா? வெரி குட்.
பாய்.